வணக்கம். நம் எல்லோருக்குமே கதைகள் கேட்க பிடிக்கும். கதை கேட்கும்போது என்ன நடக்குது? அதில் வரும் ஏதாவது ஒரு பாத்திரத்தோட நம்மை பிணைத்துக் கொள்வோம். நம்மள மாரியே கஷ்டப்படுற ஒருத்தர், நம்மள மாரியே படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற ஒருத்தர், இல்லை வேலையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், குடும்பத்தில் மாட்டிக்கிட்ட ஒருத்தர், ஆன்மீக தேடல் கொண்ட ஒருவர், இப்படி ஏதாவது ஒருவரை நாம் அந்த கதைகளில் கண்டுகொள்ள முடியும். நம்ம முழுக்க முழுக்க அவரோட நம்ம பொருத்தி கொள்ள முடியாட்டியும் ஏதாவது கொஞ்சமாவது பொருத்தி கொள்ள முடியும். ஒருத்தரோட குழந்தை பருவம் நம்முடையதை போல இருக்கலாம், அவருடைய வயதான காலகட்டம் நம்மளோடது மாதிரி இருக்குமா, இல்லை அவரை மாதிரி நம்ம ஆவோமா, இப்படியெல்லாம் நம்ம பல விதங்களில் அந்த கதைகளை பார்த்து யோசித்து புரிஞ்சுக்குவோம். நம்ம பலரும் கதைகள் கேட்பது, பார்ப்பது இதெல்லாம் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கும் உணர்ச்சிகள். நமக்குள்ள நிறைய இருக்குது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் புதைச்சி வச்சுருக்கோம். நம்ம இன்னும் நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கே தெரியறது கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு கண்ணாடி மாதிரி ஏதாவது ஒன்று வேணும். யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து, ஏய் நீ நல்லா வரையறியே, நல்லா பாடுறியே அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதை போல் ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரியான மனிதர்கள் கிடைக்காத போது நாம் இந்த கதைகள் மூலமாக நம்மளை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். இப்போ அதன் அடிப்படையில் தான் சினிமா பார்ப்பது, புத்தகங்கள் வாசிப்பது எல்லாமே. பாட்டு கேட்கும்போது கூட நம்ம அந்த கற்பனையில் அப்படியே ஆழ்ந்துடுறோம் இல்லையா? இதிலெல்லாம் ஒரு விதமான ஆறுதலும் இதமும் இருக்கலாம். ஒரு நல்ல பாட்டை கேட்டு அப்படியே கனவுலகளை இருந்தால் அப்படியே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? ஒரு நல்ல சினிமா பாட்டு அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு புத்தகம் வாசிக்கிறோம், 2 நாள் ஆகுது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம்? அதாவது அதெல்லாம் நம்மிடம் சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் அது என்ன மாற்றங்கள்னு நாம் புரிஞ்சிக்கணும். அந்த புரிஞ்சிக்கலை அப்படின்னா அந்த செயலால் எந்த பயனும் கிடையாது. வாழ்க்கை என்பதே அனுபவங்களால் நிறைந்தது. நாம் விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஏதாவது அனுபவம் நம்மளை தேடி வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போது அந்த அனுபவங்களால் என்ன பயன்? அதை நாம் உட்காந்து அதை குறித்து சிந்தித்து வெவ்வேறு கோணங்களில் பார்த்து புரிந்து கொள்ளும்போது அந்த அனுபவத்தினால பயன் இருக்கும். நம்ம ஒன்று புரிஞ்சிக்கணும். நம்ம எல்லோருமே தனித்துவம் மிக்கவர்கள். நம்மளுடைய வாழ்க்கை இதற்கு முன் வேறு யாரும் வாழ்ந்தது கிடையாது. நமக்கப்புறம் வேறு யாரும் வாழப்போகிறது கிடையாது. என்ன நடந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு நம்மிடமும் ஓரளவு பொறுப்பு இருக்குது. நம்ம குழந்தை பருவம் நம்மளுக்கு பிடிக்காததாக இருந்திருக்கலாம். என்ன பண்ண முடியும்? நம்ம அப்போது வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு நம்மளுக்கு ஆளுமை திறன் கிடையாது. மற்றவங்க சொல்கிறத கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கணும். அப்போ இப்போது நம்ம ஒரு வளர்ந்த மனிதர்களாக அதை சரி செய்து கொள்ளும் திறன் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஓரளவாவது இருக்கணும். இப்போ இந்த காணொலியை நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்களாக தான் தேர்ந்தெடுத்து தான் கேட்குறீங்க. உங்களுக்கு யாரும் ஆசை காட்டலை, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தர்றேன் அப்படின்னு ஆசை காட்டலை, இல்லை யாரும் மிரட்டலை, இதை நீ பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு. ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இப்படி தான் ஒரு சின்ன விஷயத்துலையும் நம்மளுடைய தேர்வு ஏதாவது இருக்கும். ஒரு சினிமா பார்க்குறோன்னா நாம் முடிவு பண்ணுறோம். ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், நாம் முடிவு பண்ணுறோம். ஒரு உடை உடுக்கணும்னா நாம் முடிவு பண்ணுறோம். இப்படி சின்ன சின்னதாக நாம் எடுக்கும் முடிவுகளின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சினிமா பார்க்குறோன்னு முடிவு செய்கிறோம். எதன் அடிப்படையில் அது முடிவு செய்கிறோம்? நம்மளுக்கு பிடித்த நடிகருங்கிறதுனாலையா, அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம்னு சொல்கிறதுனாலையா, போர் அடிக்கிறது செய்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைங்கிறதுனாலையா, இல்லை நம்ம நண்பர்களெல்லாம் போகிறாங்க, நாமளும் அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக டைம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனாலையா? யோசிச்சு பாருங்கள். பல முடிவுகளை நாம் நமக்காக எடுக்கிறது கிடையாது. நாம் எதனால் எடுக்கிறோம்னே நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன்னா உண்மையில் ஒரு தெளிவான திட்டம் இல்லை எனக்கு. ஆனால் அதை செய்யும்போது நம்ம அதை தெளிவாக சுயநினைவோடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு புரிதல் கிடைக்கும். சில சமயம் நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம்
நெறைய புரிதல்கள் கிடைக்கும். இப்ப இந்த காணொளிய நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒரு தைரியம் வரும் இல்லையா? இப்ப தான் நான் முதல்ல உருவாக்குற காணொளின்னா, பரவால்ல 1/2 மணி நேரம் பேசிட்டோம் அப்படின்னு தோணுது இல்லையா? இத ஒரு 10 பேர் பார்த்தா, 10 பேர் பார்த்துருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? இப்போ அ இதெல்லாமே நம்ம கவனிக்கணும். சில முடிவுகள நாம தெளிவாக சிந்தித்து தான் எடுக்க முடியும். சில முடிவுகள் நம்மால எவ்வளோ சிந்திச்சாலும் தெளிவாக எடுக்க முடியாது. வாழ்க்கை அப்படி கலந்து கட்டி தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, வாழ்க்கைய நம்ம திருப்பி திருப்பியும் கவனிச்சு, மறுபரிசீலனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது ஏன் இப்படி நடந்தது? அது ஏன் இப்படி நடந்தது? இவர் ஏன் இப்படி சொன்னாரு? அவர் ஏன் அப்படி பண்ணாரு? நாம இத செஞ்சது சரியா? வேற ஏதாவது விதத்துல செஞ்சிருக்கணுமா? ஆனா இப்படிலாம் யோசிச்சோம்னா, நம்ம பல சமயங்கள்ல வந்து குழப்பத்துல மாட்டிக்கொள்வோம். ஏன்னா, இப்போ ஒரு சினிமாக்கு போறோம், போயிட்டு வந்துட்டோம். இப்போ எல்லாமே ஒழுங்கா போச்சுன்னா, பிரச்சனையே இருந்திருக்காது. அங்க சினிமா போன இடத்துல நம்ம நண்பர்கள் ஏதாவது ரகளை பண்ணி, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாயி, நம்ம எதுலயாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம்னா யோசிச்சு பாருங்க. அப்போ ஏன்னா, அதுக்கு தான் நம்ம இந்த எடுக்கும் முடிவு தெளிவானதாக இருக்கணும். நம்ம தெளிவாக முடிவு எடுக்கலன்னா, எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்வோம். அதே சமயம் தெளிவாக முடிவு எடுக்கும் அளவுக்கு நம்ம எல்லோருக்குமே சிந்திக்கும் திறன் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ குறைந்தபட்சம் நம்மால சுயநினைவோட அந்த முடிவுகள எடுக்கணும். இப்போ முன்னாடியே சொன்னது போல இந்த காணொளிய ஒரு தெளிவான வடிவம் இல்லாம ஒரு பேசத் தொடங்குனேன்னாலும், நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்லா சுயநினைவோட தெளிவாக பேசுறேன். அதில் அந்த வார்த்தையில் இருக்கும் தெளிவு, அந்த ஆழம் நீங்க நன்றாக உணர முடியும். அதுதான் உங்களை வந்து என்னிடம் கவருகிறது. இதெல்லாமே நுட்பமான விஷயங்கள். இது ஒரு சிக்கலான விஷயம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த படத்த நான் கிட்டத்தட்ட 3, 4 மாதங்களாக வெவ்வேறு விதங்கள்ல உருவாக்க முயன்று கொண்டிருந்தேன். எப்படியெல்லாமோ யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அது நான் நெனச்சத கொண்டு வரவே முடியல. அதாவது ஒரு ஓவியர் வந்து ஓவியத்த வரையும்போது, அந்த ஓவியமும் வந்து அவரை உருவாக்கிக் கொண்டிருக்கு. நாம ஒரு செயல செய்யறோம். அந்த செயல செய்யும்போது, அந்த செயல் நம் நாம் யார் என்று நமக்கு ஒரு வடிவத்த தந்துகிட்டு இருக்கு. நம் வாழ்க்கையும் அப்படிதான். வாழ்க்கைய நம்ம வாழும்போது, நம் வாழ்க்கைய வாழும் விதமே வந்து நாம வாழ்க்கைய நிர்ணயிக்குது. இதெல்லாம் ஒரு நுட்பமான விஷயங்கள். இத நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 3 மாதங்களாக என்னால இத உருவாக்கவே முடியல. திடீர்னு என்னால 3 நிமிடங்களில் இத உருவாக்க முடிஞ்சது. அப்போ எ எ இது என்ன சொல்றது? அப்போ 3 வருஷங்களா நான் மு மு முயன்று கொண்டிருந்தது தவறுன்னு சொல்லிடுமா? இல்ல. வெவ்வேறு விதங்களில் முயன்று பார்த்து, வெவ்வேறு விதமான கமாண்டுகள குடுத்து, எதுவுமே சரிப்படாத போது, திடீர்னு ஒரு தெளிவு கிடைக்குது. ஓ! இப்படி முயற்சி செஞ்சு பார்க்கணும். அப்படின்னு முயற்சி செஞ்ச உடனே இது வந்துருச்சு. இப்ப அதுதான் வாழ்க்க. நம்ம எல்லோருக்குமே அப்படிப்பட்ட கணங்கள், திறப்புகள், புரிதல்கள் நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதையெல்லாம் கவனிக்கணும், புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை என்பத நாம தான் உருவாக்குறோம். நாம் யார் என்பது நம்மைப் பற்றி நாம் கொண்டிருக்கும் எண்ணங்கள். நம்மோட வாழ்க்கையில நம்ம நாம தான் கதாநாயகர்கள். ஒரு சினிமால ஒரு கதாநாயகனா நடிப்பது எளிது. ஏன்னா, அவரோட யாரு என்ன நடிகரு, அவரோட மார்க்கெட் என்ன, ரேட் என்னங்கிறதுக்கு ஏற்ற மாரி இயக்குனர் ஒரு கதை சொல்லுவாரு. இவர் சொல்லுவாரு, "இல்ல இப்படி வைங்க, அப்படி வைங்கன்னு" என்னெல்லாமோ பண்ணி, அவங்க முடிவு பண்ணி, அப்புறம் நல்லா ட்ரெஸ்ஸப் போட்டுக்கிட்டு, கேமராக்கு முன்னாடி நின்னுகிட்டு, 4, 5 தடவ முயற்சி செஞ்சு, வசனம் டெலிவரி பண்ணி, அப்புறம் நம்ம பார்த்து அப்படியே வாவ்ன்னு கை தட்டுறோம். அப்படியே அதே வச்சு அந்த மாரி அப்படியே கைதட்டல வாங்கி வாங்கியே அப்படியே என்ன பண்றாங்க, முதலமைச்சர் ஆயிடுறாங்க. எப்படி ஒரு திட்டமிட்டு அவங்க தங்கள உருவாக்குறாங்கன்னு பாருங்க. இப்ப நாமளும் அத தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம அதெல்லாம் கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். நாம என்ன பண்றோம்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு நாம முக்கியத்துவம் தராம, மத்தவங்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தந்துட்டு இருக்கோம். ஒரு சினிமா பார்க்க போறோம் அப்படின்னா, அதில் நம்முடைய பங்கு என்ன? எதற்காக நாம செய்றோங்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். ஒரு பிடித்த நடிகருங்கிறதுக்காகவோ, அது சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கிறதுக்காகவோ, நண்பர்கள் எல்லாம் பார்க்குறாங்களுக்காகவோ பார்க்க போனோம் அப்படின்னா, நாம உண்மையில் நமக்கு மதிப்பே தரல. அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? யோசிச்சு பாருங்க. யாரோ எடுக்கிற படத்த நம்ம உழைச்சு சம்பாதிச்ச பணம் ரூ. 1000 ரூ. 2000 கையிலிருந்து செலவு பண்ணி,
நம்முடைய வாழ்க்கையில 3 மணி நேரம், 4 மணி நேரத்த வீணடிச்சு, எங்கேயோ போயி என்ன வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளோ பேர் சினிமாவுக்காக நம்ம வாழ்க்கை இழந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் இத பத்தின புரிதல் நம்மளுக்கு இல்லன்னா என்ன சொல்றது? யார் இதெல்லாம் சொல்லி தர முடியும்? எப்போ நாம கத்துக்குவோம்? நம்முடைய வாழ்க்கைக்கு நாமளே மதிப்பு தரலன்னா நம்மள யார் மதிப்பாங்க? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கடுமையான கேள்விகளாக இருக்கலாம். நாம நெனச்சுக்கிட்டு இருக்கோம் நாமெல்லாம் எளிய மனிதர்கள் அப்டின்னுட்டு. எல்லாருமே எளிய மனிதர்கள் தான். ஆனா எளிய மனிதர்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு தனித்துவம் இருக்கு. நம்முடைய எளிமையிலும் நாம் வேறுபட்டவர்கள். நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். நாம என்ன வேணும் நம்மளுக்கு, நம்ம எப்படி வாழணுங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். அத நாமாக சுயநினைவாக நம்மோட முயற்சியோட செய்யாத போது, நாம யாரு, எப்படி வாழணுங்கிறத மற்றவர்கள் தீர்மானிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அதுதான் ஒரு சிறை. நம்ம எல்லோரும் பலரும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் வாழ்க்கையே ரொம்ப சலிப்பு மிக்கதா இருக்கு, எரிச்சலானதா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்ப திடீர்னு இன்னைக்கு மூடு சரியில்ல, நான் வேலைக்கு போலன்னு உங்களால முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா வேலை அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும். வீட்ல இருக்கிறது பிடிக்கல, நான் ஒரு விடுமுறைக்கு செல்றேன்னு சொல்லி நீங்களாக முடிவெடுத்து எங்கேயாவது போக முடியுமா? முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளை அறியாம நம்முடைய வாழ்க்கைய மற்றவர்கள் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம கட்டுப்படுத்த விட்டுருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இதெல்லாம் கவனிக்கணும். இதிலிருந்து விடுதலை பெறுவது தான் ஆன்மீகம்னு சொல்லலாம். அதே சமயம் இதிலிருந்து விடுதலை பெற்றே ஆகணுமான்னு யோசிக்கணும். பெற்று என்ன செய்ய போறோம்? அதுவும் யோசிக்கணும். இப்போ இந்த புரிதல நாம தான் உருவாக்கிக் கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனித்துவமானது. நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழணும்? எப்படி வாழ்ந்தா நமக்கு பிடிக்கும்? அப்படிங்கிறத நாம தான் தெரிந்து கொள்ளணும். இப்போ இதெல்லாமே வெறுமனே சிந்திச்சு நம்மளால மேற்கொள்ள முடியாது. அதன் அடிப்படையில் தான் எழுத்து எனும் மீட்சிங்கிற தொடர உருவாக்கிட்டு இருக்கேன். இப்போ அதில் எழுதும்போது நம்மள சிந்தனைகளுக்கு ஒரு வடிவம் கிடைக்கும். எழுத்தில் எழுதும்போது அதற்கு ஒரு ஆழம் இருக்கும். நம்ம மேம்போக்க எதை வேணால் சொல்லிட்டு போயிடலாம். எல்லாவற்றையும் நம்ம எழுத மாட்டோம். அதை எழுதும்போது அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். பொய்யை எழுத முடியாது நம்ம. இப்போது இதெல்லாம் கவனிக்கணும். இப்போ இதற்கான பல்வேறு வழிமுறைகளை நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் ஒன்று இப்போ எழுத்த சொன்னது போல, இன்னொன்று புனைவு வாசிப்புன்னு நான் சொல்லுவேன். ஏற்கனவே புனைவுகளை பற்றி சில காணொளிகள் வெளியிட்டிருக்கேன். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான நாவல்கள், அதில் வரும் பாத்திரங்கள், அவங்களை கொண்டு நம்ம வாழ்க்கை எப்படி புரிஞ்சுக்கலான்னு நம்மளால நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இப்படி நிறைய சிந்தனைகள் இருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் யார் கேட்குறாங்க? எந்த அளவு அவங்களுக்கு பயன்படுதுங்கிற புரிதல் கிடையாது. இப்போ நான் இது நாள் வரைக்கும் என்னுடைய விருப்பப்படி பலதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இனிமேல் எந்தெந்த காணொளிக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு கிடைக்குது, யார் எதை விரும்புகிறாங்கங்கிற அடிப்படையில் தான் என்னுடைய நேரத்தை செலவிடணுன்னுட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ என்னுடைய வாழ்க்கையும் முக்கியமானது தான். மற்றவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நான் இந்த காணொளியை உருவாக்குறேன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 15 நிமிஷத்தை நான் இதுக்கு செலவிடுறேன். இப்போ அதற்கான எனக்கு விளைவு இருக்கணும். அவ்வளோ பேர் பார்த்தா தான் எனக்கு பயன் இருக்கும். பார்க்கவே இல்லைன்னா எதுக்காக நான் காணொளிகளை உருவாக்கணும்? இப்போ இதன் அடிப்படையில் தான் நான் முதல்லயே எழுதுறத நிறுத்தணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பேன். காணொளியில் நிறுத்தணும், சில சமயம் தமிழ்லையே விட்டுட்டு ஆங்கிலத்துக்கு செல்லலாம்லாம் தோணும். ஆனால் அது தேவையில்லைன்னு தெரியுது. ஏன்னா எங்கே நம்முடைய அவசியம் இருக்கோ அங்கே தான் நம்மளுக்கு மதிப்பு இருக்கும். ஆங்கிலத்தில் இதெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. அவங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது. அவங்களால எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் எதையுமே. ஆனால் தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? இப்போ நானும் அந்த பின்னணியிலிருந்து வந்தவன் தானே. இப்போ அதன் அடிப்படையில் தான் நான் தமிழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்ச நாளாக பிக்கப் ஆகும். எனக்கு முதல்ல இருந்த ஒரு அவநம்பிக்கையோ ஒரு இதோ இல்லை இப்போது. எனக்கு எப்போவுமே மனிதர்கள் மீது பெரும் நம்பிக்கை உண்டு. நாம் எல்லோருமே நல்லவர்கள்.
ஏதோ ஒண்ணு நம்மள தடுத்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு நம்மள உறுத்திக்கிட்டு இருக்கு. எங்கேயோ நாம சின்ன தவறு செய்றோம், பிழை செய்றோம். அப்படி ஒவ்வொரு பிழையா நம்ம கவனிச்சு சரி செஞ்சுக்கிட்டாலே நம்முடைய வாழ்க்கை எந்த சிக்கலும் இல்லாம போகும். ஒரு தண்ணி ஓடாம அடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல பெரிய அடைப்பு இருக்கலாம். இல்ல அங்கங்க சின்ன சின்ன அடைப்புகளும் இருக்கலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய விருப்பப்படி நம்மால வாழ முடியல அப்படின்னா, அத கவனிக்கணும். எது நம்மள தடுக்குது? எதனால தடுக்குது? நாம பெரும்பாலும் அத வெளியில தான் பார்க்குறோம். நம்மளுக்கு நல்ல வேலை இல்ல, படிப்பு இல்ல, அப்படி இப்படின்னுலாம் வெளியில காரணங்கள தேடுறோம். சாதி பிரச்சனை, மத பிரச்சனை இதெல்லாம். சரி எதுவுமே இல்லப்பா, வா நீ அவன அமெரிக்காவுக்கு கூட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுல கூட்டு வந்து ஒரு கிராமத்துல உட்கார வச்சுட்டோம்னா, உடனே நம்ம ஐன்ஸ்டீன் ஆயிருவோமா? யோசிச்சு பாருங்க. இப்ப நானும் அப்படிதான் வந்தேன். 12 வருஷமா கனடால இருந்தேன். நான் என்ன உருப்படியா செஞ்சிருக்கேன் இவ்வளோ நாளா? ஒண்ணுமே செய்யல. இப்ப ஏதோ ஒண்ணு செய்வதற்கு இவ்வளோ நாட்கள் நான் தயாராக வேண்டியதா இருந்திருக்கு இல்லையா? இப்போ அதே போல நாமளும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மள தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? நம்மிடம் இருந்து வெளிவர வேண்டியது நமக்குள்ள ஒரு கருவாக இருக்கலாம் இல்லையா? ஒரு முட்டைக்குள் இருக்கும் கோழியைப் போல. அப்போ நாம தான் அத கண்டுபிடிக்கணும். நாம தான் அத புரிஞ்சிக்கணும். நாம தான் அத மேம்படுத்தணும், சீர்திருத்தணும், வெளிப்படுத்தணும். வேற யாரும் நம்மளுக்காக செய்ய மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை முக்கியம்ங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். நம்மை நாம் மதிக்க கற்றுக்கொள்ளணும். நாம் எல்லோருமே முழுமையான மனிதர்கள் கிடையாது. எல்லோரிடம் ஏதாவது குறைகள் இருக்கும். மனிதன்னாலே ஏதாவது குறைகள் இருக்கும். அந்த குறைகளை அ நிவர்த்தி செய்வதற்கு, பூர்த்தி செய்வதற்கு, புரிந்து கொள்வதற்குத்தான் வாழ்க்கை. அப்படி உங்கள கவனியுங்க. உங்ககிட்ட என்ன தடைகள் இருக்கு? என்ன சரியா செய்யணும்னு பாருங்க. தொடர்ந்து பேசலாம். முன்பே சொன்னது போல இது ஒரு ஒரு புதிய திட்டமாக எனக்கு தோணுது. ஆனா, இத மெதுவாக, பொறுமையாக நான் சிந்திச்சு, வேறு வடிவங்கள்ல வெளிப்படுத்துறேன். அதுவரைக்கும் அந்த எழுத்து எனும் மீட்சியை கொஞ்சம் கவனியுங்க சீரியஸாவே. ஏன்னா, அது பல்வேறு திறப்புகள தரும். எழுத்தின் மூலமாக தான் நான் என்ன கண்டுகொண்டேன். அதன் மூலமாக என் மொழி இவ்வளவு செழுமையாக இருக்கு. அதனால தான் என்ன இவ்வளவு தைரியமாக என்னால வெளிப்படுத்திக் கொள்ள முடியுது. அது எங்கிருந்தாவது நாம தொடங்கணும். அது இங்கிருந்து தொடங்கலாம். ஆனா, அத நீங்க தான் தொடங்கணும். உங்களுக்காக நான் தொடங்க முடியாது. வேறொருவர் செய்ய முடியாது. ஏன்னா, நம் வாழ்க்கை, நம் தேர்வு, நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு.